ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் தோட்டத்தில் நாங்கள் வந்துட்டு புதுசாக ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்கோங்க, சொட்டு நீர் பாசனம். ஸோ அதை தான் பற்றி டீட்டெயிலாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வரைக்கும் ரூபா கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சொட்டு நீர் பாசனம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் போட்டுட்டோம். ஏன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு மாமாக்கெல்லாம் உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ஸோ அவங்க ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் எந்த வீடியோஸுமே கொடுக்கல. இது வரைக்கும் நீங்கள் ஷெடியூலில் போட்டிருந்த வீடியோஸ் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இனிமேல் தான் நான் வீடியோஸ் ரெடி பண்ண போகிறேன். இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் எப்பயும் கொடுக்குற மாதிரி சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுத்துக்கிட்டே இருங்க. சரி, வாங்க பார்க்கலாம். இந்த ட்ரிப் இரிகேஷன் கிட் நாங்கள் ஆன்லைனில் தாங்க வாங்கியிருந்தோம். நம்ம கம்மியான ஜாடிகள் தான் வச்சுருக்கோன்னா 300 ரூபாயிலேருந்தே ஆரம்பிக்குதுங்க. நாங்கள் 3500 சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். இந்த கிட் கூட என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக ஒரு ஓஸ் காட்டுறேன் இல்லையா, இது 16 mm மெயின் சப்ளை பைப்புங்க இது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 4 mm ஒரு பைப் வருது. அதே மாதிரி 100 பீஸ் இந்த நாப் இருக்கு இல்லையா, அது வருது. அதே மாதிரி 10 பீஸ் அந்த ஜாயின் பண்ணுவோம் இல்லையா குட்டி பைப்பை, அது வருது. அந்த ஆரோ மார்க் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையாங்க, அது 100 பீஸ் வருதுங்க. அதுக்கப்புறம் டம்மிஸ் 25 பீஸ் வருது. ஸோ கனெக்டர் 10 பீசஸ் வருது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில் வந்துடுதுங்க. நம்மளே டெரஸில் ஒரே ஒரு பைப் கனெக்ஷன் மட்டும் இருந்தாலே நம்ம ஈஸியாக இதை கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ட்ரிப் இரிகேஷன் போடும்போது முக்கியமாக 2 விஷயம் நம்ம பண்ணிடணுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்ட்ரு வச்சிடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி வரும்போது சில சமயம் பாசிகள் பிடிக்கும், தூசிகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் அடைச்சிக்கிட்டு எதாவது பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வைக்கும் போதே ஃபில்ட்ரு வச்சிடணும். அதே மாதிரி டிஜிட்டல் டைமர் வச்சிட்டோன்னா மார்னிங் ஒரு 10 நிமிஷமும் ஈவினிங் ஒரு 10 நிமிஷமும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். பட் நாங்கள் டைமரும் வைக்கல, ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமும் வைக்கல. ஃப்யூச்சரில் வைப்போம். அப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரிப் இரிகேஷன் போட்டதுனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் வீட்டில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்லலாம் எங்களால் டெரஸில் ஒவ்வொரு செடியாக மெயின்டைன் பண்ணவும் முடியல, தினைக்கும் தண்ணிலாம் கொடுக்க முடியல. இது போட்டதுனால வெறும் பைப்பை மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு போகிறது தான். சப்போஸ் எங்களால் முடியலனா கூட எங்கள் வீட்டில் இருக்க சின்ன பசங்களோ இல்லைனா வேறு யாரோ பைப்பை மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு வருவாங்க. வெறும் தண்ணி மட்டும்தாங்க கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இந்த ஒரு 15 டேஸாக. ஸோ கீழெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. செடிக்கு வேறு எதுவுமே கொடுக்கல, வெறும் தண்ணி மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் செடிலாம் ரொம்பவே டல்லாக இருக்குது. இனிமேல் தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதெல்லாம் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய வீடியோஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். டைமர்லாம் வச்சுட்டோன்னா இன்னுமே யூஸாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆகிட்டு அதுவே ஆஃப் ஆகிடும். செடிக்கு தண்ணி தானே ரொம்பவே அவசியம். சரியான நேரத்தில் நம்ம சரியான தண்ணீரை கொடுத்தோன்னா அது மண்ணில் இருக்கக்கூடிய வளத்தை எடுத்துக்கிட்டு நல்லா செழிப்பாக நம்மளுக்கு வளரும். செடிக்கு எந்த நேரத்தில் தண்ணி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங்கில் இல்லை மார்னிங்கில் தாங்க கொடுக்கணும். இன்பிட்வீனில் நம்ம கொடுக்கக்கூடாது. சப்போஸ் நம்ம கொடுத்தோன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியும் சூடாக இருக்கும். அதே மாதிரி ஜாடிகளில் இருக்க மண்ணும் பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும். செடியிலால் அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் செடி இறந்து போயிடும். ஸோ நம்ம மதிய நேரத்தில் கண்டிப்பாக தண்ணி செடிக்கு விடவே கூடாது. அதே மாதிரி நம்ம சொட்டு நீர் பாசனம் மட்டும் போட்டுட்டாலே போதுமா அப்படின்னாலும் கண்டிப்பாக கிடையாது. வேருக்கு மட்டும் தண்ணி கொடுக்கறது ஓரளவு தான் செடிகள் நல்லாயிருக்கும். அப்பப்போ செடிகள் மேலேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும். அப்போ தான் செடியும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். தூசிகள்லாம் இருந்தாலும் நல்லா நீக்கிட்டு நல்லா பச்சை பசேல்னு இலைகள் இருக்கும். சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஓரளவு அந்த வெப்பத்தில் இருந்து நம்மளுடைய செடியை பாதுகாக்கும். ஸோ நம்ம செக் பண்ணிவிட்டு தண்ணி விடுறது ரொம்பவே நல்லது. ரொம்ப சொதன்னு ஜாடிகளில் தண்ணி விடாமல் நல்லா நம்ம கையை வச்சு டிப் பண்ணி பார்த்தோன்னா நல்லா ஈரமாக இருந்ததுன்னா நம்ம தண்ணி விட தேவையில்ல. ஒரு வேளை ட்ரையாக இருக்கும் இல்லையா, நல்லா கல் மாதிரி இருக்கும், அந்த டைமில் கண்டிப்பாக தண்ணி விடணும். ஸோ பெருசாக மொத்தமாக இருக்கு இல்லையா, இதுதான் மெயின் சப்ளை பைப்பு. ஸோ சின்னதாக இருக்கு இல்லையா, அது ஃபீடர் லைனுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீடர் லைன் தான் இந்த பைப்போடு நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். கீழே அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கு இல்லையா, அது ட்ரிப்பர்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து தான் தண்ணிகள் சொட்டு சொட்டாக சொட்டிக்கிட்டே இருக்கும். ஆரோ மார்க் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பேர் ஸ்டேக்குங்க. அதை எதுக்குன்னா செடியில் அந்த ட்ரிப்பரை ஒழுங்காக இன்செர்ட் பண்ணுறதுக்காக அது கொடுத்துருக்காங்கங்க. இன்னொரு பக்கம் பின் கனெக்டர் இருக்குங்க. அதை தான் நம்ம மெயின் பைப்போடு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.
இதிலே வந்து டீ கேப்புன்னு இருக்குங்க, 2 பக்கமும் ஓஸ் போகிற மாதிரி, அந்த மாதிரியும் பிரித்து நம்ம வந்துட்டு அதையும் வந்து ஆன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்படி தாங்க எங்கள் வீட்டில் வந்து ட்ரிப் இரிகேஷன் வந்து போட்டிருக்கோம். நான் வந்து அமேசானோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.